வணக்கம். நான் அபினேஷ் பேசுகிறேன். தேனி மாவட்டத்தை சேர்ந்தவன், சோலைத்தேவன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன். நான் இப்போ பார்த்தோம்னா நான் ஒரு சமுதாய பற்றுள்ளவன். என் மீது ஒரு பொய்யான ஒரு பிசிஆர் வழக்கு, ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதியப்பட்டுள்ளது. ஆமாம், அதுக்கு நான் ஒரு விளக்கம் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா எங்கள் ஊர் பக்கத்து ஊர் லட்சுமிபுரம். மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர், தலித்து சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆமாம், அவர் பார்த்தோம்னா என்னையை அடிக்கிறதுக்கு ஒரு கம்பி, ஒரு அருவா என்னிடம் இன்ஸ்டாகிராமில் முதலே நீ என்ன தேவர் வீடியோ போடுற அப்படி இப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தார். நான் சொன்னேன், நான் அப்படி தாண்டா போடுவேன், ஏன் விருப்பம்டா, நான் அப்பயே சொன்னேன். அதுக்கு உன்னை நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு நான் போயிருக்கிறப்போ என்னை அடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம், ஒரு அருவா, ஒரு கம்பி ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அந்த கம்பியை எடுத்து என்னையை தாக்க நினச்சார். ஆமாம், நான் அடித்தா அடி வாங்கிட்டு நிற்கிறது, நம்ம எப்படி நிற்க முடியும்? தாக்க வந்தார். என்னை தற்காத்து கொண்டேன். நான் தற்காத்து கொண்டதுக்கு என் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டுள்ளது. பிசிஆர் வழக்குன்றாங்க, என்னன்னு சரியாக தெரில. ஆனால் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஒரு சின்ன பையன், ஒரு 17 வயசு பையன், தேவர் இளைஞர், அவன் மீது எஃப்ஐஆர் பதிய பண்ணி அவன் மதுரையில் இருக்கான். அப்போ மதுரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துட்டாங்க எஃப்ஐஆர் பண்ணி. கண்டிப்பாக நாம் இதுக்கு நம்ம பதில் நீதிமன்றத்தை நம்ம முறையீடு கண்டிப்பாக போவதே போகிறோம். இந்த பாண்டியன்றவன் ஆயுதம் கொண்டு வந்திருக்கான், எல்லாம் கொண்டிருக்கான். அவன் நல்லவன், தேசிய தியாகி ஆயிருக்கான் போல சொல்லிடுவாங்க அவனை. நாங்கள் தற்காத்து கொண்டவங்க முட்டா பையன். அதை அப்படித்தான் சொல்கிறதா இருக்குது, என்ன சொல்கிறேன்னு தெரில. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒரு 10 நாளாக போலீஸ் பாதுகாப்பு, ஆமாம் பாதுகாப்பு அப்படி இப்படின்னு தாட்டு போட்டுன்னு சொல்லி இப்போ எங்கள் ஊருக்குள்ளே வேறு இப்போ தனியை போட்டு போதையை போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டிலே அந்த சைட்டில் போகிறப்ப ஆள் அந்த நேரத்தில் அப்படி கத்திருக்காங்க. எங்கள் வீட்டில் தாட்டை போட்டுன்ட்டு மயனை வர சொல்ல அப்படி இப்படின்னு. என் கூட பிறந்த அண்ணன் இராணுவத்தில் இருக்கேன். என் மேலே இந்த மாதிரி ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டில் இப்படி கத்திட்டு அராஜகம் பண்ணிட்டு போகிறேன். அவன் மேலே என்ன காவல்துறை கண்டிப்பாக எஃப்ஐஆர் பண்ணி நம்ம வழக்கு கொடுத்துருக்கு. நம்ம குடும்பத்துலேருந்து வழக்கு கொடுத்துருக்கு. அண்ணனும் இராணுவத்துலேருந்து வழக்கு இன்னைக்கு கொடுக்க சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக காவல்துறை என் மேலே போட்ட மாதிரி என் பேர் அவன் மேலே கண்டிப்பாக போட்டாகணும். ஆமாம், அதெல்லாம் சட்ட ரீதியாக ஒன்றும் பஞ்சாயத்தில் நீதிபதி இருக்காங்க, வழக்கறிஞர் இருக்காங்க, நம்ம சட்ட ரீதியாக சந்திப்போம். இப்போ தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஏன் அப்புறம் வீடியோ போடக்கூடாதா? தேவர் வீடியோ போடுறது என்னோட விருப்பம். நான் எல்லா சமுதாயத்தையும் தானே போடுறேன், அரவணைச்சு போடுறேன். ஏன் ஒரு வீடியோ போடுறதில் அப்படி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இன்னும் ஒரு அன்னையெல்லாம் சொல்லிருக்காரு, வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு காவல்துறை போகிறாங்க. போயிட்டு உன் மயனை என்கவுண்டர் பண்ணிடுவோம், கைகாலை உடப்போம், கிடச்சா என்கவுண்டர் பண்ணுறதுக்கு. ஏனே நானா காக்கா குருவியா சுட்டு தள்ளுறதுக்கு? கைகாலை உடப்பேன்ருக்கீங்க. உடச்சா கண்டிப்பாக நான் அதுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக இங்கே நடந்துச்சுல சிவகங்கை மாவட்டத்தில், அது மாதிரி என்னை அடித்து கொண்டுருவீங்களா? இல்லை கேட்குறேன். ரொம்ப நானே மனசு உடச்சிட்டேன். இவ்வளோ தூரத்துக்கு காவல்துறை நெருக்கடி பண்ணி எங்கள் குடும்பத்தவே என் அண்ணனும் இராணுவத்தில் இருக்கான். எங்கள் அம்மா காசு உட முடியாதவங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்க. இவ்வளோ தூரம் தெரிஞ்சு நீங்கள் இவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்கன்னா இல்லை கேட்குறேன். இந்த சமுதாயம் அவங்க மட்டும்தான் இருக்காங்களா? எல்லாத்தையும் நீங்கள் நியாயத்தை நீங்கள் எடுத்து பார்க்கணும். இப்போ இருக்கிற நீங்கள் நியாயத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு போனீங்கன்னா நாங்களே தலை வணங்குவோம். குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்கள் ஒரு தலைபட்சமாக சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு அதே ஒன்றும் புரியலை. நாளைக்கு இத்தனைக்கு பார்த்தோம்னா எங்கள் ஊர்லேருந்து எல்லாத்துக்கும் தெரியும், என் பக்கத்தில் எல்லா சமுதாயத்துக்கு விசாரித்து பார்த்தா தெரியும். நான் அதிகமாக இதுவரை இத்தனை வருஷமாக பிசிஆர் வழக்கு எதுவும் நான் வாங்கினதும் கிடையாது, ஜாய் சண்டை போட்டதும் கிடையாது, எல்லாத்துக்கும் தெரியாது. ஆனால் அந்த பாண்டியன்றவன் பார்த்தோம்னா தனியை போட்டு ஃபோன் அடிக்க, என் அண்ணனுக்கு ஃபோனை போட்டு அப்படி பேசியிருக்கான். அவனுக்கு அப்போ எந்ததை வச்சு அவன் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கான்னு எனக்கு தெரில. இல்லை காவல்துறை எதுவும் சப்போர்ட்டில் தான் அவன் இப்படி பண்ணுறானா? வீட்டில் நீ போய் ஃபோன் நம்பரை எழுதி போட்டு போயிருக்கான். ஆமாம், என்ன நான் சொல்கிறேனே தெரில. அப்புறம் தேவர் வீடியோ நாங்கள்லாம் போடக்கூடாது, வீடியோ எதுவும் பண்ணக்கூடாது. எனக்கு தேவர் ஜாய் தலைவரா? அவர் ஒரு தேசிய தலைவர், பாட புக்கத்திலே இருக்குது. தேவர் ஐயாவோட புகழ், நேதாஜி ஐயா புகழ் எல்லாமே. இது எதுக்கு வலுத்தறிச்ச வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி அந்த ஏரியாவில் அன்றைக்கி அவங்க ஊர் கோயில் திருவிழா நடக்கிறப்ப பைக்கில் போகிறப்ப ஜாதி கொடியோடு மறைச்சு பைக்கெல்லாம் நிப்பாட்டி வைக்கிறாங்க.
யாரும் நடமாட முடியல, அவ்வளோ தூரம் அராஜகம் அரசு. இப்போ இன்னொன்று சொல்லிக்கிறேன், நேராக போங்க எங்கள் ஊர் சோலைத்தம்பட்டி, அங்கே போய் அறிஞர் மக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் அபினேஷ் எப்படி ஜாதி வெறி இருக்கலாம்னு சொல்லி ஒரு 5 கையெழுத்து நீங்கள் வாங்கிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி எல்லாமே ஒன்றுமனா நினைக்கிறேன், நான் யாருமே வேற்றுப்பாடு இல்லாமல் நினைக்கிறேன். நான் சும்மா இந்த பாண்டியன்றவன் வந்து சொன்னேன்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள். எங்கள் ஊரில் இருக்க அறிஞர் மக்களுக்கு தெரியும், எங்கள் உள்ளூருக்குள்ளே இருந்துட்டு அவ்வளோ தூரமாக நம்ம ஜாதி வெறியதாலும் தான் இன்றைக்கி கலவரமாக இருக்கும், அப்படியே இருக்கும். ஆனால் எங்கள் ஊரில் எந்த கலவரமானது கிடையாது, ஒற்றுமட்டம் அண்ணன் தம்பியாக பழகிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். அதை பாண்டியன்றவன் வந்து எப்படி சொல்ல, இந்த பிசிஆர் வழக்கில் வந்து பிசிஆரை போட்டு அதில் 10-50,000 ரூபா பணம் கிடைக்கும் போல, 50,000 எவ்வளோ கிடைக்கும் போல, அதை வச்சு அவன் குடும்பத்தை ஓட்டுறது. இப்போ நீ வருஷத்துக்கு பரவாயில்ல, வருஷத்துக்கு அவன் இப்படி 2 வருஷம் மேலே கேஸ் கொடுத்தானா ஒரு 50,000 இந்த மாதிரி காசு வரும். அதை வச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு அவன் வேலை வெட்டிக்கும் போக மாட்டேன், தனியாக பிடிச்சி சுற்றுறவன். இந்த மாதிரி பிசிஆர் கும்பல் அவன் வந்து என்ன சமுதாயம் பார்த்தோம்னா தலித்து பிரிவில் சேர்ந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன் அந்த பாண்டின்றவன். அவனுக்கு வந்து இந்த பிசிஆர் போட்டு ஒத்த காலில் நின்று அப்படி இப்படின்ட்டு உருட்டினான், எப்படியே போகாது. அவனோட அராஜகம் போக போக இந்த ரொம்ப போயிட்டு இருக்கு. இவனை மாதிரி ஆளுகளை கண்டிப்பாக காவல்துறை கண்டுக்க மாட்டேங்குது. அவன் இப்போ எப்படி சொல்ல, ஒரு நாட்டுக்காக போராடுறேன் எங்கள் அண்ணன் எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வேலையில் இருக்கவனை போனப்ப நீ கூப்பிடுறேன் அங்கே இருந்துக்கிட்டு, இவன் இல்லை கேட்குறேன், இவன் என்ன நாட்டுக்காக போய் போராடுறேன், இவெல்லாம் தனியாக போட்டுக்கிட்டு இந்த பிசிஆர் வழக்கு வாங்கிட்டு இப்போ யாருக்காச்சும் பிசிஆர் வழக்கு இருந்தாலும் கொடுத்துட்டா அதில் கஞ்சியாக குடிச்சிக்கிட்டு இவனுக்கே உங்களுக்கு தூரம் இருந்தா எங்கள் அண்ணன் வேலை பார்க்குற ஆள் நீ டிஸ்டர்ப் பண்ணுறியா? கண்டிப்பாக அவனை சொல்லிக்கிறேன், இந்த பாண்டியனை வந்து கண்டிப்பாக முறையில் கைது நீங்கள் பண்ணி எஃப்ஐஆரை நீங்கள் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும். ஏமா எனக்கு ரொம்ப கூலிப்படை போட்டிருக்கானா, எத்தனை அவன் எங்கெங்கே காசு வாங்கினானா, வாங்கி என்னை போடுறதுக்கு எத்தனை லட்சங்களுக்கு பேரம் பேசியிருக்கானா. ஆமாம், நாளைக்கு என் உயிருக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து ஒரு கீரை ஏற்பட்டாலும் அவன் பாண்டி தான் காரணம். பாண்டி, அதுக்கப்புறம் காவல்துறை. என் உடம்பில் ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டாலும் எந்த ஒரு வீக்கம் ஏற்பட்டாலும் முழு காரணம் காவல்துறை மட்டும்தான். காவல்துறையும் இந்த பாண்டியோட சேர்ந்த சில நண்பர்கள், அவனோட குடும்பம் தான் காரணம். இது என்னோட வாக்கு மூலம். ஜெய் ஹிந்த்.